ஹை கைஸ், வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹீரோன் வந்துட்டு கோச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாளா. ஹீரோ வந்துட்டு பின்னாடியே வரான். ஹே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ முன்னாடி வந்து நிற்கிறான். உடனே சொல்றா, இல்லை நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. பரவாயில்ல, ஓகே நீங்க போறலாம் போங்க, அட்லீஸ்ட் சாப்பிட்டாச்சும் போங்க, உங்களுக்காக ஒரு நான் செஃப்லாம் வந்துட்டு கூப்பிட்டு வச்சு சமைச்சு வச்சிருக்கேன், அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு முடியாதுங்கிறான். சரி அட்லீஸ்ட் நானாச்சும் வந்து ட்ரா பண்றேன்னு சொல்லிட்டு அவனே வந்து ட்ரா பண்ண வரான். இங்க பாத்தீங்கன்னா வியை தான் காட்டுறாங்க. வியோட பேர் வந்து தோர், நம்ம தோர்னே வச்சுக்கலாம். ஸோ அவன் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கடை வந்துட்டு வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது மெயின் சிட்டில. அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்றாருன்னா கார்ல வந்துட்டு அழைச்சிட்டு வராங்க ரெண்டு பேரையுமே. அப்போ வந்து ஹீரோ வந்து நான் பேசிட்டே வரான். நம்ம ஹீரோ வந்து அமைதியா தான் இருக்கா. பையன் வந்து கேட்கறான், ஏன் உங்க அம்மா என்னை இவ்வளவு தூரம் இருக்கிறாங்க, ஏதாச்சும் ரீசன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அப்போ உங்க அம்மா இருக்கிற மாதிரி நீ என்ன இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு எனக்கு ஏதாச்சும் பிடிக்கல அப்படிங்கும் போது தான் நான் வந்துட்டு ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து ஃப்ரெண்டு சொல்றான், ஹீரோயின் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் இருக்க மாட்டா, சப்போஸ் அவளுக்கு யாராச்சும் கஷ்டம் கொடுத்துட்டாங்க துரோகம் பண்றாங்கன்னா அவ ஜென்மத்துக்குமே பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறான். ஏன்னா அதுதானே ஹீரோ பண்ண போறான். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கறான், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். ஹீரோயின் கேட்கறான், எதுக்கு அதை பத்தி எல்லாம் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறானா. அப்படிலாம் யாரும் கிடையாதுன்னு சொல்லும் போது ஹீரோ சந்தோஷமாயிடுச்சு, அப்பா பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்பாடி பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரோட்ல வந்துட்டு அவன் என்ன பண்ணுவானா ஹீரோயினையும் பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருப்பானா. அப்போ வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் ஹீரோயினை பத்திட்டு ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி எதுக்கடி என்னை பத்தி சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவ வாயை மூட்டுட்டு வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல ஒரு வண்டியை வந்துட்டு இடிக்கிற மாதிரி போயிடும். ஃப்ரெண்டு பொண்ணுதான் ஐயோ வண்டி அப்படின்னு சொல்லுவானா. டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுவானா பிரேக் போடுவான், ஸ்டேரிங் வந்து திருப்பிடுவான். ஆப்போசிட்ல வந்த பைக் வந்துட்டு அப்படியே செடியில போய் விட்டுருவாங்களா. ஹீரோ வந்து சொல்லுவான், சரி கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் யாரு என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கீழே இறங்கி வருவான். அது வேற யாரும் இல்ல, தோர் தான் வந்துட்டு இருப்பான். உடனே வந்துட்டு கேட்பான், என்ன உனக்கு ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாதா, நான் வண்டி வந்துட்டு பார்க்க மாட்டியா, பார்க்காமல வண்டி ஓட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனே வந்து வாண்டடா பேசிட்டே இருப்பான். அவன் தான் பண்ண தப்பு. அவன் என்ன பண்ணுவான், ஹீரோனை பார்த்து பேசிட்டு வந்துட்டு இருப்பான். ஆப்போசிட்ல பைக் வந்தது வந்துட்டு பார்த்துருக்க மாட்டான். ஸோ என்ன சொல்றானா, எவ்வளவு காசு வேணும் வண்டிக்குன்னு சொல்லிட்டு இந்த 5000 ரூபாய் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காசு வந்து கொடுக்க பாக்குறான். அப்படியே வந்து தோர் வந்து பார்த்து முறைச்சிட்டு இருப்பானா. அப்போ உனக்கு இது பத்திலையா, அப்ப 10,000 ரூபாய் கொடுக்கணுமான்னு சொல்லும் போது என்ன நினைச்சிட்டு இருக்கேன், எல்லாமே காசை வச்சா நீ பேசுவா, வந்ததும் சாரி கூட கேட்கலன்னு சொல்லிட்டு தோர் வந்து கேட்கறான். நான் எதுடா சாரி கேட்கணும் அப்படின்ட்டு அவங்க ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது இங்க ஃப்ரெண்டு சொல்றான், இந்த பைக் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ தோருக்கு வந்துட்டு கோவம் வந்துட்டு இருக்கு. என்ன கொஞ்சம் கூட மரியாதை கொடுத்து பேச மாட்டேங்கிற, அவனுக்கு காசு தான் முக்கியமாங்க வந்து ஆமான்னு சொல்லிட்டு காசை தூக்கி வீசுறான். இவனுக்கு கோவம் வந்துருச்சு, எவ்வளவு தைரியம் தான் காசு தூக்கி வீசுவேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஏதோ பிச்சைக்காரன் காசு போடுறான் தான் ஹீரோ வந்துட்டு பிஹேவ் பண்ணுவான். அப்புறம் ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துடும். ரோட்ல வந்துட்டு சண்டை போட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வந்துட்டு செடியில நின்று சண்டை போடுவாங்க. அப்ப ரோடு கிட்ட வந்துருவாங்க. அப்பதான் ஹீரோயின் போய் பாக்குறா. பார்த்தா தோரா தெரியும். ஐயோ தோர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. இது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாளா. ஐயோ உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாப்பான். ஐ திங்க் வந்து இந்த ஃப்ரெண்டு போனும் தோறும் அண்ணன் தங்கச்சி கிடையாது என்னன்னு தெரியல, போக போதான் தெரியும். போய் பாக்குறான். பார்த்துட்டு ஐயோ சாரி நீ வந்துட்டு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பைக்கை நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி டோட்டலா ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி பவ்யமா பேசுறான். இதெல்லாம் பார்த்து தோருக்கு சும்மா பிடிக்கல. முன்னாடி கொஞ்சம் ஹாஷா திமுறா பணக்கார மாதிரி பணக்காரன் குல திமுற மாதிரி பேசியிருப்பான். இப்போ ஒரு மாதிரி பேசுறானே. உடனே வந்துட்டு இந்த பாரு உன்னை தேடி அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்க போயினீங்க, உங்களை பிக்கப் பண்ணதான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலாம், நான் உங்களை பைக்ல வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோர் வந்து கூப்பிடுவாங்க ரெண்டு பேரையுமே. ஹீரோ வந்துட்டு இல்ல நானே வந்துட்டு கார்ல டிரா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கூப்பிடுவான். ஹீரோ வந்துட்டு இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு தோர் வந்துட்டு அப்படின்னு சின்ன வயசு ஃப்ரெண்டு தானே, ஸோ அவங்க கூட பாப்பாளா. நீங்க ஒரு எதுவும் கேர் எடுத்துக்க வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்துட்டு அவங்க அழைச்சிட்டு போயிடுவான். ஹீரோனா அந்த பொண்ணுமே பைக்ல உட்கார வச்சு அழைச்சிட்டு போயிடுவான். ஹீரோ அப்படியே பாக்குறான், யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க நைட்டே ஆயிடும், வீட்டுக்கு வந்துருவாங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோயின் நம்ம வாசல்ல தான் நிப்பாங்க. தோருக்கு வந்து அடிபட்டு இருக்கும், அவனுக்குமே வந்து ரத்தம் வந்திருக்கும். என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதான் அன்னைக்கு ஒருத்தன் வந்தான்னு அந்த காங் அவன் தான் பண்ணாங்க போது எங்க அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுது, காங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் ஹீரோயின் சொல்றேன், எங்களுக்கு தெரியாதுமா கிளைண்ட் காங் தாண்டு, அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் போது இவங்க ஷாக் ஆயிடுறாங்க, அவங்க வீட்டுக்கு போனீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க கூட பழகாதீங்க நான் சொல்றேன்னா அவன் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா ஆண்டி நானுமே பார்த்தேன், அவன் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்கான், அது இல்லாம ஹீரோயின் முன்னாடிலாம் ரொம்ப சாஃப்டா பேசிட்டு இருக்கான், என்கிட்ட வந்து ரொம்ப வேற மாதிரி பேசினான், அப்படியே டபுள் கேம் ஆடுறாங்க போது உனக்கு ஹீரோயின் சொல்றான், அப்படிலாம் இல்லையே எங்க கிட்ட வந்து நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்றாங்க. ஹீரோனும் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே தான் சொல்றாங்க, ஏய்டோ நீ சும்மா தேவையில்லாம வந்துட்டு பழி போடாத, அவர் நல்லா தான் பேசிட்டு இருந்தாருங்க போது அதான் நான் சொல்றேன் உங்க முன்னாடி நல்லா பேசுறான், தனியா வந்து என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தான், எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு தோர் சொல்லிட்டு இருப்பான்.
அதுக்கப்புறம் ஆன்ட்டி வந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே உள்ளார வந்துருவாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறா, ஏன் அவர் நம்ம கிட்ட மட்டும் நல்லா பேசணும், இங்க மாதிரி ஃப்ரெண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கானே, தோர் இந்த மாதிரி சொல்றான், எதனால அவர் நம்ம கிட்ட இந்த மாதிரி பேசணும்ட்டு கேட்கும் போது அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா, ஐ திங்க் அவர் வந்து உன்னை லைக் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கவங்க கூட விட்டுட்டு உனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாருல்ல, ஏதோ அவருக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப சிரிப்பு வருது. அவளுக்கு வந்து இது சந்தோஷமா தான் இருக்க போல. அவ சொல்றா, ஏய் ஸ்டாப் பண்ணு, ஓவரா திங்க் பண்ணாத, அவருக்கு என்னை பத்தி தெரியவே தெரியாது, அப்படி எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஆனந்தாலுமே குளிக்க போற இடத்துல வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ பண்றதெல்லாம் பிடிக்குது போல. இங்க ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்றா, அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நாளைக்கு வர இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி, நாளைக்கு வேற மாதிரி நடந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிவு பண்ணிட்டு இருக்கான். நான் அது மாதிரி இயர்லியாவே கிளம்பி வெளியே போறேன்னா அப்போ வந்துட்டு லாயர் அங்கிள் இருக்காங்களே டியாங், அவர் வந்துட்டாரு. எங்கப்பா போற, உங்ககிட்ட பேசணுங்கும் போது, அங்கிள் எனக்கு டைம்ல நான் வெளியே போறேன், அப்புறம் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்றான். இல்லப்பா நான் உங்ககிட்ட பேசி ஆகணும், இப்பெல்லாம் பிசினஸ கூட கண்டுக்க மாட்டேங்கிறேன், நீ எதுல பிஸியா இருக்க நல்லாவே தெரியும் போது அப்ப தெரிஞ்சிச்சா, ஓகே அங்கிள் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க பாரு, நான் வந்துட்டு லாயரா வரல, உன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டா இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அப்பாவுக்கும் அதான் ஃப்ரெண்டு. நான் சொல்றேன் நீ பண்றதெல்லாம் தேவையில்லாதப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணாத அங்கிள். நானும் அதுதான் சொல்றேன், நீங்க வந்துட்டு எனக்கு லாயர் கிடையாது, எங்க அப்பாவுக்கு தான் லாயரு, எனக்கு வந்துட்டு உங்க பையன் தான் லாயரு அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, நான் உனக்கு ஃப்ரெண்ட்லியா தான் சொல்றேன், ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் சொல்றேன், இந்த மாதிரி பண்ணாதங்கும் போது, அங்கிள் சாரி எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு போறான். அவங்க கொஞ்சம் கூட காதல வாங்குற மாதிரி இல்லைங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அத்தை இவன் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் காதல வாங்கிட்டு, இவன் யாரை பத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டவுட்டா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவ வந்துட்டு காலையில போயிட்டு மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காளா, ஒவ்வொருக்கெல்லாம் வாங்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவானா, ஆப்போசிட்ல வந்து நிப்பான். எனக்கு ரொம்ப வரியா இருந்துச்சு உன்னை நினைச்சேன்னா, இன்னைக்கு நான் காலையிலே வந்துட்டு உன்னை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு, எதுக்கு நீங்க என்ன பத்தி வரி பண்ணணும், நான் தான் சொன்னேன்னு நீங்க எங்க போங்க, எங்க அம்மாவுக்கு வந்துட்டு உங்ககிட்ட பேசுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாளா. ஹீரோ வந்துட்டு, எங்க போற கூட, நான் வந்து ஒரு திங்ஸ் வந்து வாங்கிக்கிறேன், நான் என்கிட்ட கூட நான் கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் வந்து வாங்க ட்ரை பண்ணுவான். ஹீரோயின் வந்து வேணாம் வேணாம்னு சொல்லுவான். கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துமே வாங்குவானா. ஹீரோயின் நினைக்கிறேன், என்ன இவன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குங்குவா. சரி என்னன்னு சொல்லி நானும் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு பின்னாடி வருவான். ஹீரோ என்ன பண்ணுவானா, வேறுக்குனே எல்லா கல்ல போய் நிறைய திங்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருவான். எல்லா கேரி பேக்கும் அவன் தூக்குறேன்னு சொல்லுவானா. சரி தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, எல்லா கடைக்கு போவான், நிறைய வாங்குவாளா, அதெல்லாம் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். இவன் என்ன இவ்வளவு வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் வந்து வேணுக்கு தான் பண்றா. ஏன்னா இப்படி திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கான்னு சொன்ன பண்றான்னு எல்லாத்தையுமே திங்ஸை வந்துட்டு வாங்க வச்சுட்டு தூக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வச்சிடுறான் எல்லாத்துமே. வச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்ற, ரொம்பவே தேங்க்ஸ் நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தி விடுறா. என்ன இப்படி பண்ற, போங்கன்னு சொல்றேன், எனக்கு மேங்கோனா ரொம்ப பிடிக்கும், உனக்கு கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து என்ன பண்றானா, நான் கட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்கான். என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க எங்க அம்மா வந்துருவாங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க, எங்க அம்மாவுக்கு வந்துட்டு உங்களை மீட் பண்ண இஷ்டம் கூட கிடையாது, பார்க்க இஷ்டமே கிடையாது, போங்கன்னு சொல்லுவாளா. இவன் சொல்லுவான், உனக்காக நான் இவ்வளவு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன கிக் பண்றியா, என்ன வந்து வெளியே தோத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு போவே மாட்டான். ஏதாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணி இவளோட மனசுல இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு பிடி குடிக்கிற மாதிரி தெரியல. எனக்கு மேங்கோலாம் நான் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ எனக்கு கூட தர மாட்டியா, இவ்வளவு வந்துட்டு கேரி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், அதுக்காக வந்து ஒரு காஃபி கூட தர மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணே தெரியல. அதுக்கப்புறம் சரி ஏதோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிடுவாளா. அப்ப என்ன பண்ணுவானா, மேங்கோ கட் பண்ற மாதிரி என்ன பண்ணுவானா, வேடிக்கை என்ன பண்ணுவானா, கையை வந்து கட் பண்ணிப்பான். அப்பதான் அவ வந்து சென்டிமெண்டா ஃபீல் பண்ணுவான். ஐயோ கட் ஆயிடுச்சுன்னு வந்து கத்திட்டு இருப்பான். ஹீரோயின் போய் பாப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. பாத்தீங்கன்னா கை வந்து கட்டாயிருக்கும். லைட்டா தானே கட்டாயிருக்கு, ஏன் இந்த மாதிரி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உண்மையிலே ஹீரோ என்ன பண்ணுவானோ, அப்படியே கத்தியால குத்துன மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். என்ன லைட்டாங்கிற, அதை பாரு எவ்வளவு பில்டிங் வருதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி அதை ப்ரெஸ் பண்ணி இந்த கை கட் பண்ணா அந்த இடத்துல நிறைய ரத்தம் வர வைப்போம்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நிறைய ரத்தம் வருது. ஹீரோயின் வந்துட்டு சரி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட இருக்குமா சொல்லி பாப்பா. ஏய் சீக்கிரம் பா, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். ஆக்சுவலி அவனுக்கு அது வலிக்கவே இல்லை, லைட்டா தான் வலிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. தேட்டர் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். வா வா இப்பதானே வழக்குள்ள விழ ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். அதுக்கப்புறம் டக்குன்னு வலிக்குதுங்குமா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பாப்பா, எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அட்லியம் பண்ணிட்டு இருக்கீங்க, சின்ன காயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவானா, அந்த கட்லா போட்டுட்டு இருப்பா. ஹீரோ கேட்பேன், சின்ன காயமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு அண்ணா மேங்க கட் பண்ண போனேன், அப்பதான் கை கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டா பேச போவானா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் பருப்புலாம் வேகாது. ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் எங்க உங்களை வந்துட்டு கட் பண்ண சொன்னேன், நான் உங்களை ஃபர்ஸ்ட் வீட்டோட வெளியே தான் போக சொன்னேன், நீங்க தான் இங்க ஸ்டபானா இருக்கீங்க, போங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு போதான் சொல்லுவா. ஹீரோ கேட்கறான், அப்போ நீ யாருக்கு அப்புறம் தேடினது, அப்ப என் மேல வரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் ஏன் உங்களை பார்த்து வரி பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க போங்க அப்படிங்கும் போது முடியாதுங்குவானா. அப்ப பிடிச்சி அமுத்தி விட்டுருவான். அமுத்தி விட்டுனோடனே இவன் என்ன பண்ணான், அங்க போய் ஒரு வால் கிட்ட நின்றுகிட்டு, ஐயோ எனக்கு வலிக்குது, இந்த பொடி எனக்கு கொல்ல பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துடிச்சிட்டு இருப்பான். இது எல்லாமே ஆக்டிங் தான். ஹீரோயின் வந்து ஐயோ என்ன ஆச்சு, நான் ரொம்ப எடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போவா. டக்குன்னு அவ குனிஞ்சிட்டு இருப்பாளா. அவன் என்ன பண்ணா, சவுத்லேயே சாய வச்சு, அப்போ நீ நினைச்சு வரி தானே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அதுக்கு வந்துட்டு இல்லையே, நான் ஜஸ்ட் வந்து நீங்க துடிச்சிங்களே, நான் தான் பார்க்க வந்தேன், நான் இப்பயே சொல்றேன், ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போங்க
போங்கும் போது முடியாது, நான் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப க்ளோஸா போறான். இதான் சாக்கு, நம்மளுக்கு நல்ல டைம் கிடைச்சிச்சு, பேசாம கிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் போல. இல்ல எனக்கு தெரியும் நீ வரி பண்ணேன்னு, அந்த கண்ணில் நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண அப்படியே கிட்டக்க போவானா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து தோர் வந்துருவான். வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான் தோர். ஹீரோ வந்து போய் கிஸ் பண்ற மாதிரி போவானா. ஸோ என்ன பண்ணுவான், டக்குன்னு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருவான். அதுக்கப்புறம் இவன் போன கிஸ் பண்ணதுக்கு பிளான் பண்ணானா அது வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஹீரோக்கா சமகாண்டா இருக்கும். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வருவான். ஆன்டி தான் வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ சொல்றான், இங்க பாருங்க நான் ஜஸ்ட் மார்க்கெட் போன 2 பேர் பேசிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம், நீங்க தான் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பர்மிஷன் இல்லாம டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்தீங்கும் போது இவன் கேட்கறான், என்னது பர்மிஷன் இல்லாம நான் வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு சண்டை போட போறாங்க. இல்ல அவர் சொன்னது உண்மை தான், நாங்க 2 பேரும் மார்க்கெட் போயிட்டு வந்தோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு, மற்றபடி ஒண்ணும் கிடையாது, இதோ இப்ப போயிடுவாருங்கும் போது நான் ஆல்ரெடி ஆன்டி சொல்லியிருக்காங்க இவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோர் வந்து ஓவரா பேசுவானா. அப்போ ஹீரோ வந்துட்டு உனக்கு என்ன அவ்வளவு தும்புறான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அடிக்க போவான். அப்பதான் ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணுவான். 2 பேரும் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுவா. ஹீரோ பார்த்துட்டு சரி நீங்க கிளம்புங்க, எங்க அம்மா ஒரு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து என்ன சொல்லுவானா, சரி நான் கிளம்புறேன், என்னோட கார் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ண நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கூப்பிடுவான். இவன் என்ன பண்ணுவானா போவேனா அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவானா இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கார் வரைக்கும் ட்ராப் பண்ண வருவா. ஹீரோ என்ன பண்ணுவானா கீழே வந்துருவான். இந்த மாதிரி எனக்கு கட் ஆயிடுச்சு, நீ வரி பண்ணிட்டதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா வரி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அதெல்லாம் உனக்கு கிடையாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கும் போது எனக்கு தெரியும் நீ ஏதோ மறைக்கிற, உனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு, நீ பிடிக்காத மாதிரி வந்து எங்கிட்ட ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். அப்படிலாம் உனக்கு கிடையாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்வா. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்ல வேண்டியதானே, ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அதை கேட்டுட்டு இருப்பான். ஏன் இப்படிலாம் மறைச்சிட்டு இருக்கனே தெரியல, இந்த பொண்ணுங்களாம் ஏன் தான் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓரா பேசுவானா. ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் உனக்கு கிடையாது பாஸ், உங்களை எனக்கு கொஞ்ச நாளா தெரியும், இந்த விஷயத்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்படியா நான் போகணுமா, அச்சோ இது அங்க சட்டம் அதேன்னு சொல்லிட்டு அங்க பாருங்கிற மாதிரி ஹீரோயினை பார்க்க வச்சு திருப்பி என்ன பண்ணுவானா கண்ணத்துல கிஸ் பண்ணிடுவான். ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நவருவா. இவன் என்ன பண்ணுவான் அதுக்கு கார்ல போய் ஏறிப்பான். ஏறிட்டு கூட அங்க போயிட்டு பிளைன் கிஸ் கொடுத்துட்டு போவான். எனக்கு தெரியும் நீ என்ன லைக் பண்ற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு கார் போனதுக்கு அப்புறம் சிரிக்கிறாங்க. ஆனா அதை தேய்ச்சி விடுறான் அவன் கிஸ் பண்ணத. பட் இருந்தாலுமே அவளுக்கு சிரிப்பு வருது, அவளுக்கு வந்துட்டு பிடிக்குது போல ஹீரோ பண்றது எல்லாமே. லவ்னா அது லவ்னு சொல்லிட முடியாது, இப்ப கொஞ்சம் பிகினர்ஸா இருக்காங்களா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அத்தை என்ன பண்றாங்கன்னா லாயரை போய் பாக்குறாங்க, டின்னையை போய் பாக்குறாங்க, என்ன நடக்குது, அவன் யார் தேடி போயிட்டு இருக்கான், அந்த பொண்ணை பத்தி தான் பேசுறீங்களா, அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தியே வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ஹீரோட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு உள்ளார போய் பூந்துக்கிறான். ஆனா இந்த அத்தை வீட்டுல பின்னாடி கத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அத்தை என்ன பண்றாங்கன்னா ஃபாக் கால் பண்றாங்க, என்ன ஃபா வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க போது நான் எதுக்கு வரணும், ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த மன்னிப்பு கேட்கவே இல்லை, லாஸ்ட் டைம் அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாரு, நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன், ஏன்னா அவ்வளோ நானும் பொண்ணா, அவர் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி டச் அப் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாளா, இங்க பாரு அதெல்லாம் நினைக்காத. ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணெல்லாம் கன்சிடர் எல்லாம் பண்ணல, அவனுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்துச்சா, ஸோ அதனால பிஸியா இருந்தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது, உனக்கு கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நீ வாமா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவங்க வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபா வந்துட்டு போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தோர் இருக்கானா அவன் ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் இல்லாதப்போ அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி அவங்க இன்னைக்கு ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வந்தான், அது கிச்சன் வரைக்கும் வந்தான் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேட்குறாங்க, என்ன சொல்ற கிச்சன் வரைக்கும் ஹீரோ வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியல, அவங்க அப்பா வந்துட்டு சரியான ஆளு, இவனை வந்து நம்பவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு நாள் எங்களை மீட் பண்ண அவங்க அப்பா வந்தான், மறுநாள் இவன் வந்தான், அதுக்கப்புறம் கடைக்கு வந்து திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சு விட்டான், ஹீரோயினோட ஜாப் போயிடுச்சு, அவ வேலை ரிசைன் பண்ண எல்லா விஷயத்துலயுமே இன்வால்வ் ஆகுறான். அதுக்கப்புறம் என் ஹீரோயினை தான் வீட்டுக்கு கூப்பிடணும், எனக்கு சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்போ வந்துட்டு ஃப்ரெண்டு சொல்றா, அப்படிலாம் இல்ல, ஹீரோ வந்துட்டு நல்ல ஜென்யூனா தான் நடந்துக்கிறாருங்கும் போது சான்ஸே கிடையாது, அவன் அப்பா மாதிரி தான் அவனும் இருப்பான், அந்த ஃபேமிலி இருக்கவங்களை யாரையும் நம்ப கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தோர் ஆமா ஆன்ட்டி நீங்க சொல்றதுதான் சரி, அவன் நான் பார்த்திருக்கேன் ஹீரோயின்கிட்ட ஒரு மாதிரியும் அதுக்கப்புறம் நம்மகிட்ட எல்லாம் ஒரு மாதிரி நடந்துக்கிறான் என்கிட்ட எல்லாம், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா அப்படி நின்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னப்பா சொல்ல வர அப்படிங்கும்போது நான் வந்து பார்த்தேன், அப்போ அவங்க 2 பேரும் வந்துட்டு க்ளோஸா நின்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுமே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க, என்ன சொல்ற க்ளோஸா நின்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்ட்டி அவன் ஏதோ ட்ரை பண்றான், நம்ம கிட்ட வந்து அவன் ஏதோ ட்ரை பண்ற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு, பேசாம நீங்க எப்போதும் சொல்லிட்டு இருப்பீங்கல்ல நம்ம வந்து கடையை மாத்தணும் பேச மாத்தணும்னு, இது வந்து கரெக்ட் டைமா இருக்கும், அவங்ககிட்ட தெரிய வேணாம் நம்ம வேற இடத்துக்கே மாறிடலாம் அப்படின்னு தோணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க வந்து சொல்றாங்க ஆமா
நம்ம வந்துட்டு மாத்தி ஆகணும், அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாமே ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சுத்தமா பிடிக்காது சியா பத்தி. ஸோ நம்ம இப்படிதான் மாறி ஆகணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் கூட வந்துட்டு ஒரு கடையை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கேன், வேணா அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறோம், நாளைக்கு போய் பார்க்கலாம்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கேட்கறா, என்ன நீ இந்த அளவுக்கு வந்துட்டு இடத்தையே மாத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லிட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் நல்ல ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தோர் வந்து போறான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோ வரான். இங்க பாத்தீங்கன்னா மறுநாளே வீட வந்து காலி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, வீட்டுல யாருமே இல்ல. ஹீரோ வந்து அக்கப்பக்கம் எல்லாம் கேட்டு ஸ்ட்ரைட்டா இந்த ஃப்ரெண்டு பொண்ணு மார்க்கெட்ல தானே ஒர்க் பண்ணுவா, சோ அவளை பார்க்க வரான். அந்த பொண்ணு வந்துட்டு எதுக்கு இங்க வந்தீங்க அப்படிங்கும்போது எங்க ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். நான் உங்ககிட்ட ஓப்பனாவே கேட்கிறேன், உங்களுக்கு என்னதான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கறான். எனக்கா எந்த பிளானும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். இல்ல நீங்க அடிக்கடி வந்து ஹீரோயின் வந்து பாக்குறீங்க, ரொம்ப ஹீரோயின் வந்து கன்சர்ன் நடந்துக்கிறீங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க போது எனக்கு எந்த பிளானும் கிடையாது, நான் ஜஸ்ட் அப்பாவோட ஃப்ரெண்டு போகணும் அப்படின்னா நான் பார்க்க வரேன் அடிக்கடி அப்படின்னு சொல்லும் போது இல்ல நம்புற மாதிரி கிடையாது, எங்களுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, உங்களுக்கு ஏதோ பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து சீக்கிரம் வந்து பிளானா, எனக்கு என்ன பிளான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம்னு நினைச்சேன், சொல்ல போனா எனக்கு உங்க ஃப்ரெண்டை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். எப்படி அப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம். எங்க அப்பா தான் சொல்லியிருக்காரு, எங்க அப்பா சாவறதுக்கு முன்னாடி எங்கிட்ட என்ன சொன்னாருன்னா அந்த ஃபேமிலி நல்லா பாத்துக்கூடா, அந்த ஆன்ட்டியும் சரி ஹீரோயினும் சரி என்னோட ஃப்ரெண்டு பொண்ணு நல்லா பாத்துக்கோ அப்படின்னு அவங்கள பத்தி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் அவங்கள வந்து நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், மற்றபடி ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன நீங்க அவங்க எங்க போயிருக்காங்க என்ன பண்றாங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டீங்க அவ்வளவு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல, இதுக்கப்புறம் ஹீரோயின் லைஃப்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு போறான். அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் பின்னாடியே வரான். இல்ல அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்றான், ஒரு அட்ரஸ் சொல்றான். ஹீரோ வந்துட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அம்மா அப்புறம் ஒரு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு இடம் இருக்கு, அது வந்துட்டு ஒரு பார்லர் மெயின் இடத்துல இருக்க போல, அதை வந்துட்டு கேட்க வராங்க, ஒரு ரெண்ட் கேட்க வராங்க. அது பாத்தீங்கன்னா அதிகமான ரேட்டா இருக்கு. ஒரு மாசத்துக்கு வந்து 500 பாட்டாம், அப்புறம் 10,000 பாட் வந்துட்டு வாடகையா சொல்றாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா மெயின்ல இருக்கு அப்படிங்கும் போது அது எக்ஸ்பென்சிவ் தானே இருக்கும், சரி நாங்க யோசிச்சு சொல்றோம் அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு பேசிட்டு போறாங்க. இவங்க அந்த இடத்துக்கு தானே வராங்க, அங்கதான் ஹீரோ வந்துட்டு இருக்கான். இப்படி ஒரு கடையில இருந்து இறங்கி போறது, கார் டாக்ஸி பிடிச்சிட்டு போறதை வந்துட்டு ஹீரோ வந்து பாத்துடுறான். அதுக்கப்புறம் அங்க உள்ளாரே வரான். இவங்க வந்து ஒரு புரோக்கர் லேடி போல. அவங்கள்ட்ட வந்து கேட்கறான், யாரு இது, இப்போ ஒருத்தவங்க வந்தாங்கல்ல என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க இந்த கடையை ரெண்ட் எடுக்க வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ஹீரோ ஷாக்கா பாக்குறது வந்து ரெண்டுக்கா, அப்போ ஃபுல்லாவே வந்துட்டு இடமே சேஞ்ச் பண்ணலான்ட்டு அந்த அளவுக்கு வந்துட்டாங்களா, அவங்க அம்மாக்கு என்ன இவ்வளவு வெறுப்பு என் மேல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இது எப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அப்படியா எவ்வளவு ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்க லேடி வந்துட்டு அதெல்லாம் மட்டும் சொல்ல முடியாது, பாதி டெபாசிட் அமௌண்ட் வந்து ஜிபே கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஸோ அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அவங்க பாதி டெபாசிட் அமௌண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்களா, என்கிட்ட கூட நிறைய அமௌண்ட் இருக்கு, நான் இப்பயே வந்து ஃபுல் டெபாசிட்டே நான் கொடுக்க ரெடியா இருக்கேன், ஏன் சொல்ல போனா இந்த கடையை வந்துட்டு வாங்குறது கூட நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பர்சத்தை வந்து காசுலாம் எடுக்கிறானா. இல்ல பார்த்தோன்னா இந்த லேடி வந்துட்டு இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோ வீட்டுல இருக்க மேற்கிட்ட வந்துட்டு காசு கொடுத்து ராங் என்ன பண்றான்னா ஹீரோட ரூம்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு போறான். ஹீரோ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. வந்துருவாரு சார் இப்பதான் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்பிச்சு விடுறா. இவ என்ன பண்றா, நைஸா என்ன பண்றா, ஹீரோட பெட்ரூம்க்கு போயிட்டு அங்க போய் உட்காந்துடலாம், ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோட பெட்டை போய் உட்காந்துட்டு அவனோட பில்லோ அவனோட பெட்ஷீட்டை எடுத்து மோந்து பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த செடியும் வந்து செடிக்கு வந்து தெரியும் இவ இங்கதான் வரா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு போல. அவ வரா, என்ன இது பின்னாடி இவங்களே வராங்கன்னு சொல்லி இன்னொருத்தவங்க வராங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேலைக்கார பொண்ணு ஷாக்கா பாக்குது. இவ என்ன பண்றா, ரூம்ல போயிட்டு ஹீரோ வந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு போய் படுத்துக்கிறான். செல்லாம் அடிச்சுக்கிட்டு இவதான் போய் படுத்துக்கிறான். இவ என்ன பண்றான்னா ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டா வந்து பெட்ல படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா உங்க அப்பா வந்து கனவுல வந்தாரு, உங்களை நல்லா பாத்துக்கணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பா நடந்துக்க போறா ஹீரோ கிட்டயே. உடனே எது எழுந்துச்சு, அப்போ என் கண்ணுல கூட தான் வந்தாரு அவங்க அப்பா, சியா வந்தாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், போய் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணு சொன்னான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிடும். அந்த இதுக்கு அத்தை வராங்க, நீங்க ரெண்டு பேரும் காங் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வெளியே போங்கும் போது முடியாது, நாங்க இங்கதான் இருப்போம், நாங்க காங்க்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க கேர்ள் ஃப்ரெண்டா ஆகுவோம்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருப்பாங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதா, ஹீரோக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேரை தான் கொத்தி விடுறாங்க. அவ வந்து பியூட்டிஷனா இருக்கா, சலன் வச்சு நடத்திட்டு இருக்காங்க போது என்னது காங்க்கு வந்துட்டு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு இதுங்க வந்து பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்குது. அவ அட்ரஸே கொடுங்கன்னு சொல்லும் போது இவங்க வந்துட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு, அந்த பொண்ணு பேர் நம்ம உங்க ஃபேமிலியில இருக்கவங்க யாரொருத்தவங்க வந்து சலூன் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏரியால இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க.
அதுக்கப்புறம் இங்க வந்து கால் பண்றாங்க, உங்க டெபிட் அமௌண்ட்டை வந்துட்டு உங்க ரிட்டர்ன் பண்ணிடுறோம், இந்த கடையை இன்னொருத்தவங்க வாங்க போறாங்கும் போது உங்களுக்கு ஷாக், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஐயோ நான் என்ன பண்ணேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஓனர் ஆண்டிக்கு கால் பண்ணி கேட்கலான்னு ஓனர் ஆண்டி வந்து கேட்கறாங்க. அம்மா ஒருத்தங்க வந்துட்டு அந்த கடையை வாங்கிட்டாங்க, இப்பயும் உங்களுக்கு அளவு இருக்கு, பேசாம அந்த ஆள்கிட்ட போய் நீ உங்க கடையை வாங்கிக்கோங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்ணிடுறாங்க. பாத்தீங்கன்னா அங்கதான் ஹீரோ இருக்கான். ஹீரோ என்ன சொல்றான்னா அந்த கடையும் வாங்கிடுறான், செக் வந்துட்டு கொடுக்குறான், இல்ல எவ்வளவு வேணா ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கும் கொடுக்குறான். இதுக்கப்புறம் ஹீரோட கடை தான் வந்து ஹீரோ வந்துட்டு வாங்கிட்டான். அவங்க டெபாசிட் அமௌண்ட் வந்து கட்டிட்டாங்கல்ல, இப்போ வந்துட்டு ஹீரோட பிளேஸ்ல இப்போ இவங்க வந்துட்டு இருக்க போறாங்க, ஹீரோயின் வந்து கடை வைக்க போறாங்க, அதே மாதிரி ஆக்கிட்டான். அதுக்கப்புறம் யாரு பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணும் போது இவன் பேர் சொல்ல மாட்டேங்கிறான், டின்னு சொல்லிட்டு லாயர் பேரை சொல்லி அவன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த கடையை ஃபுல்லாவே ஆல்டர்னேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ லாயர் வரான், என்ன பண்ணி வச்சிருக்க, எதுக்கு என் பேர்ல ஒரு கடை வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, என்ன ஏதாச்சும் பிரச்சனை மாட்டிட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஐயோ நீ வேற, அவங்க வந்துட்டு இடத்த மாதிரி வேற இடத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்காங்க, இப்போ இப்போ என்கிட்ட பாதி டெபாசிட் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க, என் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து இந்த இடத்த வந்துட்டு வாங்க மாட்டாங்க, ரெண்டுக்கு இருக்க மாட்டாங்க, உன் பேர்னா அவங்களுக்கு தெரியாது இல்ல, சோ அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பிளான் போட்டு இந்த மாதிரி பண்றான். இப்ப எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இந்த மாதிரி பிளான் பண்ற, இப்படி பண்ணியும் அந்த பொண்ணு உனக்கு வந்துட்டு மனங்கல சிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க போது, அது எப்படி சிக்காம போவா, நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதான், ஆனா திருப்பி எடுக்க போறது நிறைய காசு, அதுவும் ஏன் காசு, அந்த 500 மில்லியனை வந்து நான் வாங்காம விட மாட்டேன், அசால்ட்டா தூக்கி அவகிட்ட நான் தூக்கி கொடுக்க போறது இல்ல, அது இல்லாம என்னோட ஃபியூச்சர் மதர் இல்லாம வேற என் மேல கோவமா இருக்காங்க, என்ன ரீசன்னே தெரியல, எப்படியாச்சும் அவங்களெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த கடை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஆனால் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.